வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அதில் ஒரு லஞ்ச் ரெசிபி சப்பாத்தி காலிஃப்ளவர் கறி எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அதில் லஞ்சுக்கு ஒரு வத்தக்குழம்பு, சுண்டைக்காய் மணத்தக்காளியை போட்டு ஒரு வத்தக்குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத நான் பண்ணுறேன். என்னோட இதில் நான் பண்ணுறேன் பாருங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் வத்தக்குழம்புக்கு. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 துவரம்பருப்பு, 2 மிளகாய் வத்தல், அதோட 2 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளியும் சுண்டைக்காய் வத்தலையும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வறுப்படும். நல்லா கொஞ்சம் செவக்க வதக்கிட்டு சாம்பார் பொடி ஒரு 3.5 ஸ்பூன் சாம்பார் பொடி வச்சுருக்கேன். அந்த சாம்பார் பொடி இதில் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிண்டாச்சு. ஒரு லெமன், பெரிய லெமன் சைஸில் ஒரு புளியை கரைச்சி ஊற்றலாம். புளியை கரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு நிறையா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அதுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெல்லம், அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ தக்காளி ரசம் வைக்க போகிறேன். அதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி விட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். ஒரு
சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். ரசம் கொதிக்கட்டும், கொதிச்ச உடனே பார்க்கலாம். இப்போ சௌச்சௌ கூட்டு பண்ணுறோம். கூட்டுக்கு ஒரு கரண்டி பயத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதோட ஒரு 2 சௌச்சௌ, எடுத்துக்கலாம். அதில் அலம்பி வச்சுருக்கேன். சௌச்சௌ போட்டுண்டு கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டுண்டு குக்கர் மூடி வேக விடுவோம். வேக விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். ரசம் என்ன கொதிச்சுட்டு அதுக்கு பருப்பு ஜலத்தை விட்டுடலாம். ரசம் ஆயிடுது. இறக்கி வச்சு கடுகு ஜீரகம் நெய்யில் தாளித்து கொட்டினா ரசம் சூப்பர். ரசம் இது மாதிரி நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணுங்க. ரசம் ஆயிடுத்து, கூட்டு ஆயிடுத்து. கூட்டுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அரைச்சி விட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காய் கறி பண்ண போகிறேன். வெண்டைக்காய் கறிக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுண்டா போதும். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிறது. வெண்டைக்காவை அலம்பி போட்டுக்கணும். வெண்டைக்காவை நல்லா அலம்பிட்டு நல்லா ஈரப்பட்டை இல்லாமல் காஞ்சதுக்கப்புறம் இதை நறுக்கினாக்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஒன்றா வரும். அதுதான் இதில் இப்போ நான் மஞ்சப்பொடி உப்பு எதுவுமே போட மாட்டேன். காரப்பொடி எதுவுமே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் உப்பு மஞ்சப்பொடியெல்லாம் போடுவேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வெண்டைக்காய் வேணால் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி போடலாம். ஒரு ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்ந்து வதங்கட்டும். இன்னோட ஒன்று ஒட்டாத ஒரு வெண்டைக்காய் கறி. இதுக்கு அரிசி மாவு, கடலை மாவு இதெல்லாம் போடுவா சில பேர் ஒரு முறைன்னு வரத்துக்கு. நான் எதுவுமே போட மாட்டேன். நல்லா ஒரு முறைன்னு தனித்தனியாக இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மெத்தடில் எல்லோரும் பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் கறி நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா ஆகிடுது. பாருங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது, தனித்தனியாக அருமையாக ஆகிடுச்சு. அவ்வளோதான், வெண்டைக்காய் கறி ஆகிடுச்சு. இப்போ கூட்டுக்கு அரைச்சதை வச்சு பார்க்கலாம். கூட்டு நல்லா வெந்திருக்கு. அதில் தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அரைச்சி விட்டுருக்கேன். அதை அதில் விட்டுறலாம்.
கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்ட வேண்டியதுதான். கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிடலாம். சௌச்சௌ தேங்காய் போடாத கறி அதுவும் கொஞ்சம் பண்ணிவிட்டேன், அதுவும் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு எல்லாத்துக்கும் தாளித்து கொட்டுவோம். தாளித்து கொட்டும்போது பார்க்கலாம். இப்போ கூட்டு ஆயிடுத்து. இதில் மேலாக ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். இறக்கி வச்சுட்டு தாளித்து கொட்டிடலாம். முன்னாடி ரசத்துக்கு ஒரு நெய்யை விட்டு கடுகு தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை விட்டு கடுகு தாளித்து கொட்டிக்கலாம். கடுகு நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலையும் போட்டு ரசத்தில் விட்டுறலாம். கூட்டுக்கு கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கலாம். நம்பாத்து லஞ்ச். சுண்டைக்காய் மணத்தக்காளி வத்தல், ஒட்டு வத்த குழம்பு, தக்காளி ரசம், சௌச்சௌ கூட்டு, சௌச்சௌ தேங்காய் போடாத கறி, வெண்டைக்காய் கறி, சுட சுட சாதம். இதுதான் எங்காத்து லஞ்ச்.